கரூரில் நெரிசலில் இறந்தோர் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அரசு வேலை ரத்து செய்யப்பட்ட உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை. வழக்கில் எதிர் மனுதாரர்களான சீனி அகமது உள்ளிட்டோர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். கரூரில் இறந்தோர் குடும்பத்துக்கு வேலை தரக்கூடாது என கூற நீங்கள் யார்? அரசு வேலையை எதிர்த்த மனுதாரருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. பரபரப்பான அரசியல் சூழல். ஆகஸ்ட் 22 கூடுகிறது திமுகவின் செயற்குழு. கட்சியின் ஆக்கப்பணிகள் தொடர்பாக தலைமை செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனை என துரைமுருகன் தகவல். அதிரடி மாற்றங்களுக்கு தயாராகும் திமுக. மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 110 உயர்த்த திட்டம். திமுகவில் நீண்ட நாள் நிர்வாகிகளுக்கு விடையளிக்க முடிவு. இருமுறைக்கு மேல் பதவியில் இருக்கும் மூத்த நிர்வாகிகளின் பதவிகள் பறிபோகும் என தகவல். கோவையில் கல்லூரி மாணவர் கொலையை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம். தாவேக அரசு மாணவர் கொலையை அலட்சியமாக கையாள்வதாக குற்றச்சாட்டு. கோவையில் கொல்லப்பட்ட கல்லூரி மாணவர் அமுதன் குடும்பத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தொலைபேசியில் ஆறுதல். சட்ட ரீதியாக போராடி தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதி. முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தோல்வியடைந்தது குறித்து வாக்காளர்களை சாடிய RS பாரதி. சைதாப்பேட்டை தொகுதிக்கு சுப்பிரமணியன் போன்று யாரும் திட்டங்களை கொண்டு வந்தது கிடையாது என்றும் பேச்சு. சைதாப்பேட்டை தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையா சொல்றேன். அவர் கூட அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. அந்த ஹாஸ்பிட்டல் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டு ஜெயிக்கும். தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி, மேகதாது விவகாரத்தை வலியுறுத்தி போராட்டம். முதல்வர் விஜய்க்கு அறைதான் முக்கியம், விவசாயிகள் முக்கியமல்ல என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் கண்டனம். நாட்டில் எவ்வளவு பிரச்சனை, நவீன அற வேணுமா? ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? இங்க இருக்கிற விவசாயி சோத்துக்கு வழி இல்லாம திண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு அந்த ரூம் வசதி பத்தல. தாவேக ஆட்சியில் மக்களுக்கான எந்த புதிய திட்டமும் இல்லை என அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி விமர்சனம். 100 நாள் ஆட்சி ரீல்ஸ் ஆட்சியாகவே இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. இன்றைக்கு இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ரீல் விடுவது இதுதான் காலத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்காத SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன். சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நின்றுவிடுமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதாவது திருமணத்துல சீப்பு ஒழிச்சு திருமணம் தடைபட்டு. மக்களவை சபாநாயகர் அளித்த தேநீர் விருந்தில் பங்கேற்றதில் என்ன சர்ச்சை இருக்கிறது என திமுக MP கனிமொழி கேள்வி. இடமாற்றம் குறித்து பேசவே சபாநாயகரை சந்தித்ததாகவும் இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை எனவும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. அதுல என்ன சர்ச்சை இருக்கு? நாங்க இடம் மாத்திரத்துக்கு கேட்டிருந்தோம், அதை பத்தி கேட்க போனோம். நாங்க இந்தியா கூட்டணியில இல்லைங்களே, காங்கிரஸ் தான் இருக்காங்க, நாங்க இல்லைங்க.
திமுக கொத்தடிமையாக டெல்லியில் சரணடைந்து விட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். தேநீர் விருந்து நடக்கும் போதுதான் இடமாற்றம் தொடர்பாக பேச சபாநாயகரை சந்திக்க திமுக எம்பி கனிமொழி செல்வாரா என்றும் கேள்வி. இன்னைக்கு முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி அவர்களும் போய் அடிமையாக திமுக டெல்லியில அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னா சொல்லுங்க. பார்லிமெண்ட் முடிஞ்சு கடைசி நாள் தான் போய் சீட்டு சேஞ்ச் போய் சொல்லுவீங்களா? ஏன் முதல்ல இடையில போய் சொல்ல முடியாதா? கடந்த ஆட்சியில் கணக்கீடு முறையாக செய்யாமல் குறைந்த அளவு சொத்து வரி நிர்ணயம் செய்யப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. சொத்து வரி மறுகணக்கீடு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் விளக்கம். நிறைய முறைகேடுகள் கடந்த 5 வருடங்களாக திமுக ஆட்சி காலத்தில் எல்லாமே பெரும்பாலான மாநகராட்சியில் இது நடந்திருக்கு. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உயர்த்தப்படவில்லை, தவறான தகவல். அதையும் இப்போ இது தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால அதையும் ஹோல்டில் போட்டிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சுடுகாட்டில் இளைஞர் வெட்டிக்கொலை. கொடூரச் செயலுக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை. லார்கிபான் குரங்குடன் நடிகர் விக்ரம் வீடியோ வெளியிட்ட விவகாரம். ஈரோடு வனத்துறை அலுவலகத்தில் குரங்கின் உரிமையாளர் கேசவநாதனிடம் விசாரணை. தமிழகத்தில் 11 மது வகைகளை விற்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணைய ஆய்வு அடிப்படையில் நடவடிக்கை. மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழா கோலாகலம். பார்ப்போரை வியக்க வைத்த ராட்சத காற்றாடிகள். தங்கம் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,12,320 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். மற்ற மாவட்டங்களிலும் பரவலாக மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து 3வது நாளாக உபரி நீர் திறப்பு. நீர் திறப்பு 10,000 கன அடியாக நீடிக்கிறது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் தேசிய கொடி அணிவகுப்பு. மூவர்ண கொடி ஏந்தி பேரணியாக சென்ற மக்கள். காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 1057 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்கள். வீரதீரம் மற்றும் சேவை பணிக்கான தமிழ்நாட்டைச் சேர்ந்த 23 பேர் விருதை பெற உள்ளனர். சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு. எழும்பூர் ரயில் நிலையத்தில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்திய காவல்துறை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை நடைபெறும் சுதந்திர தின விழாவில் வந்தே மாதரம் பாடல் முதலில் இடம்பெறும் என அறிவிப்பு. தமிழ்தாய் வாழ்த்து குறித்து எதுவும் இடம்பெறாததால் வழக்கறிஞர்களிடையே குழப்பம். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் முன்னேற்றிச் செல்ல அனைவரும் உறுதியேற்போம். பிரிவினை கொடுமைகள் நினைவு தினத்தில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. அருணாச்சல பிரதேச எல்லைப் பகுதியில் இந்திய வீரர்கள் ரோந்து செல்வதை சீன படைகள் தடுத்ததால் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். மத்திய அரசின் வெளியுறவுக் கொள்கை கட்டிப்பிடி உரையாடலாக மட்டுமே இருப்பதாக ராகுல் காந்தி கிண்டல்.
இத்தாலிய பிரதமர் மெலானியாவை தொடர்புபடுத்தி பேச்சு, ராகுல் காந்திக்கு பாஜக கடும் கண்டனம். ராகுல் காந்தியை தலைவராக ஏற்பதை தவிர வேறு துயரம் காங்கிரசுக்கு இருக்க முடியாது என மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா விமர்சனம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சித் தலைவரின் செயல்பாடுகள் ஜனநாயகத்தின் துரதிருஷ்டம் என்றும் கடும் சாடல். சாவர்கர் குறித்த கருத்துக்காக ராகுல் காந்திக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு ரத்து. சிறையில் இருந்தபோது பிரிட்டிஷ் அரசுக்கு மன்னிப்பு கேட்டு சாவர்கர் கடிதம் எழுதியதாக கூறிய கருத்துக்கு எதிரான வழக்கு. ராஜஸ்தானில் ஓபிசி அறிக்கை சர்ச்சையால் கொதித்தெழும் ஜாட் குர்ஜார் சமூகங்கள். ஓய்வு பெற்ற நீதிபதி மதன்லால் பாட்டி ஆணையம் தயாரித்துள்ள அறிக்கை கசிந்த நிலையில் போர்க்கொடி. ஜம்மு காஷ்மீரின் பதேர்வா பகுதியில் ஆலங்கட்டியுடன் திடீர் கனமழை. பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தால் வீடுகள், கடைகள் சேதம். ஜப்பானில் பெய்து வரும் கனமழையால் தத்தளிக்கும் ஷிபா மாகாணம். மின்சாரம் துண்டிப்பு, முழுவீச்சில் நடைபெறும் மீட்புப் பணிகள். டால்பின் சூறாவளி கடந்து சென்ற பிறகும் சீனாவின் புச்சுவாங்கில் தொடரும் கனமழை. வெள்ளம் வெடியாததால் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் மக்கள். புயல் பெருமழையால் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ள அமெரிக்காவின் கிழக்கு இண்டியானா. 30 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளில் மின் இணைப்புகள் துண்டிப்பு. வடக்கு கிரீஸின் ஹால்கிடிக்கி வீசிய பலத்த காற்றால் குடியிருப்பை நெருங்கிய காட்டுத்தீ. கடல் வழியாக கிராமத்தை விட்டு வெளியேறும் மக்கள். ஐரோப்பாவின் மிக உயரமான எரிமலையான மவுண்ட் எட்னா தீவிரமாக வெடிக்கத் தொடங்கியது. முன்னெச்சரிக்கையாக விமானங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் இயக்கம்.